அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நடக்காத பெரிய தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய 2 மகத்துவமான சூறாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாக்களை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோட நீங்கள் தஹஜ்ஜுல நீங்கள் ஓதி பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வீங்க. ஏன்னா நான் தஹஜ்ஜத்திற்கு ஓதுனேன், எனக்கு அல்லாஹ் தஆலா ஃபஜ்ருக்கு பிறகு ஃபஜ்ருடைய நேரத்திலேயே எனக்கு பதில் கொடுத்தான். 2 மணி நேரம் கூட ஆகலை. அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு பெரிய தேவை, நடக்காத ஒரு பெரிய தேவை. அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு எனக்கு அது நடந்தது. நீங்கள் எப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தேவையுடையவங்களாக இருந்தாலும் இந்த 2 சூறாக்களை ஒரே ஒரு தஹஜ்ஜத்திற்கு நீங்கள் எழுந்து நீங்கள் ஓதி பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வீங்க. நீங்கள் ஃபஜ்ருக்கே நீங்கள் தேடுற விஷயத்திற்கான நல்ல செய்தியை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட 2 சூறாக்கள் என்ன, இதனுடைய சிறப்புகள் என்ன, இதை எத்தனை முறை ஓதணும், நான் எத்தனை முறை ஓதுனேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச சூறா தான் சூரா ஃபாத்திஹா, சூரா இஹ்லாஸ். இந்த 2 சூறா தான் மேஜிக்கை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்வேன். என்னோடது பெரிய ஒரு தேவை, ரொம்ப கவலையில் தான் நான் ஓதிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், எப்படி அந்த ஒரு தேவை எனக்கு நிறைவேறுச்சு அப்படின்னு எனக்கு இப்போ கூட எனக்கு யோசிக்க கூட முடியல. அந்த அளவு அற்புதங்களை எனக்கு நிகழ்த்தி காட்டியது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாக்களை நீங்கள் எப்படி ஓதணும் அப்படின்னா, ஃபாத்திஹா சூறாவை 40 முறை நீங்கள் ஓதணும். அதற்கு பிறகு சூரா இஹ்லாஸை நீங்கள் 100 முறை நீங்கள் தஸ்பீஹ் செய்யணும். இந்த 2 சூறாக்களை தான் நான் ஓதுனேன். அல்ஹம்துலில்லாஹ், நீங்களும் இதே போல் தஹஜ்ஜத்திற்கு நீங்கள் ஓதுங்க. ஏன்னா சூரா ஃபாத்திஹாவை ஓதுறது அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய அன்பை அடையக்கூடிய ஒரு வழி. அல்லாஹ்வை புகழ்றதுல தலைமையான சூறா, அல்லாஹுக்கு பிடிச்ச சூறா. இந்த சூறாவோட அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான். ஒவ்வொரு வசனத்துலையுமே என்னுடைய அடியான் கேட்குறத நான் கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். எனவே இந்த சூறாவை நீங்கள் தஹஜ்ஜுல 40 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது சூரா இஹ்லாஸும் துஆ கபூலாகக்கூடிய அம்சங்கள் பொருந்திய சூறா. இதில் அல்லாஹ்வினுடைய தன்மை என்ன அப்படின்னு விவரிக்கப்பட்டிருக்கு. இந்த சூறாவையும் யார் ஓதினாலும் அல்லாஹ் அவங்களுடைய துஆவை கபூலாக்கி தருவான். இது அப்படிப்பட்ட மகத்தான சூறா. இன்னும் இந்த சூறாவை நீங்கள் 100 முறை தஸ்பீஹ் செஞ்சீங்க அப்படின்னா 33 முறை திருக்குரானை முழுவதுமாக ஓதிய நன்மையும் உங்களுக்கு ஒரே இரவில் ஒரே தஹஜ்ஜுல உங்களுக்கு கிடைச்சிரும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஒரு நன்மைக்காகவாவது நீங்கள் தஹஜ்ஜுல எழும்பி நீங்கள் தொழுதுட்டு நீங்கள் இந்த 2 சூறாவையும் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. நடக்காத பெரிய தேவைக்காக இதை நீங்கள் நியத்து வச்சு ஒரு தஹஜ்ஜுல ஓதி பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வீங்க. இதுவரைக்கும் என்னுடைய இந்த ஒரு துஆ மட்டும் கபூல் ஆகாமே இருக்குது. எனக்கு இந்த தேவை நிறைவேறினா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், ஆனால் எனக்கு எப்படி கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க தஹஜ்ஜுல இதை ஓதி பாருங்க. ஏன்னா தஹஜ்ஜுடைய நேரம் அப்படிங்கிறதும் துஆ மறுக்கப்படாமல் கபூல் ஆகக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான். இன்னும் அல்லாஹ் நம்மோடு பேசக்கூடிய சூறாவை ஓதி அல்லாஹ்வினுடைய தன்மையை விவரிக்கக்கூடிய சூரா இஹ்லாஸையும் ஓதி நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் மறுப்பானா? அல்லாஹ் கருணையாளனாக இருந்து உங்களுக்கு உதவிகள் செய்வான். எனவே யாருக்கெல்லாம் அல்லாஹ்வினுடைய உதவி உடனே வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த நேரத்தில் இந்த மகத்துவமான 2 சூறாவை நீங்கள் ஓதி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா எந்த விதமான தடைகளும் இல்லாமல் உங்களுடைய துஆவிற்கு பதில் தருவான். எனவே இந்த சிறந்த நேரத்தில் சிறந்த 2 சூறாக்களை ஓதி இதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.